தொப்பை குறையாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து நினைப்போம், நம்ம நார்மலா தானே இருந்தோம். இப்போ இந்த 1 வருடமா தான் நமக்கு வந்து இந்த தொப்பை பிரச்சனை இருக்கு. என்ன செய்யலாம்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஓகேங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இன்னிலிருந்து நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி போது. ஸோ இப்போ நெறைய பேருக்கு இந்த காரணங்கள் தெரிஞ்சா தானே அதற்கேற்ற மாரி சிகிச்சை முறைகளோ, இல்ல உணவு முறைகளோ நம்ம மாற்ற முடியும். என்னென்ன காரணங்களால நமக்கு வந்து தொப்பை குறையாமல் இருக்கு? அப்படின்றத பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து பார்த்தோம்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில நெறைய நபர்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் முக்கியமான காரணமா இருக்கு. இந்த தொப்பை குறையாமல் இருப்பதற்கு. சரிங்க. அப்படி என்ன மாதிரியான ஒரு உணவு முறை எடுத்தா இது வந்து சரியாகும்? இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ சில பெண்களுக்கு இந்த பிரெக்னன்சி டைம்ல நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அது அப்படியே தொடர்ந்துட்டே இருந்ததுன்னா, உடல் எடை அதிகரிச்சுட்டே போகும்.